अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला बरकातुहू नहमदुहू व नुसल्ली अला रसूलिल करीम अम्मा बाद फ़क़द क़ाला अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम व मा अर्सलनाका इल्ला रहमतल लिल आलमीन सदक़ल्लाहुल अज़ीम व क़ाला अन्नबिय्यु सल्लल्लाहु अलैहि वसल्लम ला युमिनु अहदकुम हत्ता अकूना अहब्ब इलैहि मिन वालिदिही व वलदिही वन्नासि अज्मईन. அகிலம் போற்றும் அரசனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிற்கு எல்லாம் புகழும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது ஈருலக நாயகம் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை சற்றும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள் மற்றும் நம் அனைவரின் மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் இந்த உலகம் இன்றளவிலும் சுழன்று கொண்டிருக்கிறது. சுழலக்கூடிய இந்த உலகத்தில் வாழும் மக்களுக்கு சுற்றுப்பாதையாக நமது நாயகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். இந்த உலகத்தின் முன்மாதிரியாக நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். எப்படி என்பதற்கு ஒரு சிறிய உதாரணம். இன்றளவில் உயர்ந்து இருக்கக்கூடிய கணினி உலகத்தில் who is the greatest man in history, வரலாற்றில் மிகச் சிறந்த மனிதன் யார் என்று கேட்டால் முதன்மையாக சொல்லப்படக்கூடிய பதில் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மைக்கு பாத்திரமானவர்கள், உறவுக்கு தோள் கொடுப்பவர்கள், உயிர்களை நேசிப்பவர்கள், உணர்வுகளை மதிப்பவர்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை முறை உலகத்தின் வாழ்வியலாக இருக்கிறது. அவர்களின் வார்த்தைகள் எல்லாம் வசனங்களாக இருக்கிறதே தவிர நமது வாழ்க்கையில் இல்லை. இன்றைய காலகட்டத்தில் கலாச்சாரம் என்ற பெயரில், ஃபேஷன் என்ற பெயரில் அல்லது மாடர்ன் என்ற பெயரில் எல்லாம் சொல்லி நாயகத்தின் வார்த்தைகளை உதறிவிட்டு அல்லாஹ் தந்த வாக்கையும் மறந்துவிட்டு சீரழிவின் உச்சத்தில் இருக்கும் சில விஷயங்களை மட்டுமே சொல்கிறேன். நாயகம் அவர்கள் சொல்லாலும் செயலாலும் அதிகம் செய்த ஒரு விஷயம் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய அமல்கள். அரபியில் அமல்கள் என்றால் செயல்கள். தற்போதைய காலகட்டத்தில் அல்லாஹ்வை நினைக்கும் அமல்களை விட்டுவிட்டு அல்லாஹ்வை மறக்கும் அமல்களை மனிதன் அதிகம் செய்கிறான். உதாரணமாக நல்லவைகளை நினைப்பது கூட நன்மைகள் தான். நாயகம் சொன்னதை போல இன்னமல் ஆமாலு பின்னியாத், என்னும் போல் வாழ்வு. நல்லவைகளை செய்ய செய்ய அல்லாஹ்வின் நெருக்கம் கிடைக்கிறது. கெட்டவைகளை செய்ய செய்ய அல்லாஹ்வை மறந்து விடுகிறான். அல்லாஹ்வை மறக்க கெட்டவைகளை அதிகம் செய்கிறான். நாயகம் சொன்னதை போல அல் கிதுபு யாகுல் ஈமான், பொய் ஈமானை தின்றுவிடும். அமலை குறைத்த மனிதன் அடுத்தபடியாக குறைத்தது ஆடையை. உடலை மறைக்கவும், உறுப்பை மறைக்கவும், அழகை மறைக்கவும் கொடுத்த ஆடையை அறிவை மறைத்துவிட்டு அரைகுறையாக போட்டுக்கொண்டு கலாச்சார சீரழிவின் பேரழிவுக்கு காரணமாக மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். இறுக்கமான ஆடைகளை நாயகம் அவர்கள் தடுத்தார்கள். தரை கொட்டும் ஆடைகளை நாயகம் அவர்கள் தடுத்தார்கள். அரைகுறையான ஆடைகள், அதாவது தன் அழகை வெளிக்காட்டும்படியான ஆடைகளையும் நாயகம் அவர்கள் தடுத்தார்கள். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த இவைகள் தான் இன்றைய கலாச்சாரத்தின் ஆடைகளாகவே இருக்கிறது. ஆடைகளை குறைத்தது மட்டுமல்லாமல் வெளிநாட்டில் ஒரு உணவகத்தில் ஆடை இல்லாமல் வந்தால்தான் அனுமதி என்று சொல்லும் அளவிற்கு நமது கலாச்சாரம் சீர்குலைந்து விட்டது. அமலை குறைத்து ஆடை குறைத்த மனிதன் அடுத்தபடியாக தன் அறிவையும் குறைத்து தனக்கானவர்களையே உதறுகின்ற கலாச்சார சீரழிவும் வந்துவிட்டது. தன்னுடன் பிறந்தவர்களையும் தன்னை பெற்றெடுத்தவர்களையும் பாரமாக பார்க்கும் சமுதாயம். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறை அல் முஃமினு மிர்ஆத்துல் முஃமின், ஒரு முஃமின் மற்றொரு முஃமினுக்கு கண்ணாடி. அப்படி என்றால் நல்லதை செய்தால் பாராட்டுபவன், கெட்டதை செய்தால் சுட்டி காட்டுபவன் என்று எல்லா விஷயத்திலும் கண்ணாடி போல் உண்மை சொல்லி வழிநடத்துபவன் என்று சொல்லி யாரென்றே தெரியாத நபரையும் நண்பனாக்குவதற்கு நாயகம் சொல்லி தந்த வழிமுறை. ஆனால் தற்போதைய காலம் எப்படி இருக்கிறது?
சொந்த பந்தங்களையே பார்க்காமல் பேசாமல் எத்தனை பேர் இருக்கிறோம்? இரத்த உறவுகளையே துண்டித்து வாழும் அளவிற்கு நமது கலாச்சாரம் மாறிவிட்டது. இதற்கெல்லாம் ஒருபடி மேலாக பெற்றோர்களை எல்லாம் துச்சமாக பார்க்கும் அளவிற்கு நமது கலாச்சாரம் வந்துவிட்டது. நாயகம் அவர்கள் பெற்றோர்களை பற்றி சொல்லும் போது அவர்களை சீ என்று ஒரு வார்த்தை கூட சொல்லிவிடாதீர்கள் என்று நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். நம்மை சுமந்து நமக்காக காலடியில் சொர்க்கத்தை சுமப்பவர்களை நம்மால் இந்த உலகத்தில் சுமக்க முடியவில்லை. ஏனென்றால் இன்றைய கலாச்சாரம் அன்றைய மனிதர்களை பாரமாக பார்க்கிறது, சுமையாக பார்க்கிறது. உதாரணமாக சொல்வோமேயானால், சமீபமாக நீயா நானா நிகழ்ச்சியில் வந்தவர்கள் சொல்கிறார்கள், பெற்றோர்கள் தான் வீட்டிற்கு பாரமாம். அதில் ஒரு இஸ்லாமிய பெண் சொல்கிறார், இவர்களை எல்லாம் பார்க்க முடியாது, நடுத்தருவில் விடுவதற்கு ஓல்டேஜ் ஹோமில் விட்டு விடலாம், வீட்டிற்கு வந்தால் தின்று தீர்த்து விடுவார்கள், அவர்களை பார்க்கும் நேரத்தில் அதிகமாக சம்பாதித்து விடுவேன் என்றெல்லாம் சொல்வது, அதுவும் ஒரு இஸ்லாமிய பெண் சொல்வது நம் அனைவருக்கும் அவமானம். நாம் நம்மை பெற்றெடுத்தவர்களுக்காக வாழ்ந்தால் நாம் பெற்றெடுப்பவர்கள் நமக்காக வாழ்வார்கள் என்று கூறி நாம் அல்லாஹ்வையும் அவனோட ரசூலையும் முழுமையாக பின்பற்றுவோம், நல்லதை விதைப்போம், நன்மையை செய்வோம் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.